ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் டிஎன்பிசி கைட்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இலக்கணத்தில் ஆல்ரெடி நம்ம சார்பெழுத்துக்கள் வரைக்கும் முடிச்சிருந்துப்போம். அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் அந்த மாதிரி பார்த்து போகலாம். இப்போ சுற்றெழுத்துக்கள் பார்க்கலாம். இப்போ சுற்றெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களின் கவனிங்கள். அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ இ அப்படிங்கிற எழுத்துக்களே காரணம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவன், இவன், இவள், அவள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சுட்டி காட்டுறதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம்? இந்த சொற்களை தான் பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ அந்த சொல்லும்போதே ஒரு ஆளை சுட்டி காட்டுறது தெரியுது இல்லையா? அதுக்கு முக்கிய காரணமாக இந்த ஆ இ அப்படிங்கிற எழுத்துக்கள் தான் காரணம் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் அவன் அப்படிங்கிறதுல ஆவை எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது பொருள் தருமா? இல்லை. அடுத்து ஈ அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா, இவள் அப்படிங்கிறத ஈ அப்படிங்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா வல் அப்படின்னு தான் இருக்கும். ஏதாவது பொருள் தருமா? கிடையாது. அப்போ அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஆ அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்றா இருக்குது. ஓகேவா? அப்போ ஆ இ அப்படிங்கிற எழுத்து தான் முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுட்டிக்காட்டுறதுக்கு எழுத்துக்களுக்கு பேர் சுற்றெழுத்துக்கள். ஓகேவா? அந்த சுற்றெழுத்துக்கள் 3 இருக்குது. என்னென்னா ஆ இ ஓ அப்படிங்கிறது 3 எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 எழுத்துக்களும் சுற்றெழுத்துக்களாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இன்று ஊ அப்படிங்கிற எழுத்து சுட்டாக பயன்படுத்துவதில்லை. இப்போ அதிகமாக நம்ம ஊ அப்படிங்கிற எழுத்தை சுற்றெழுத்தாக பயன்படுத்துறது கிடையாது. ஆ இ அப்படிங்கிறத மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். மொத்தம் 3 எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் ஆ இ ஓ அப்படிங்கிறது. அதில் ஊ அப்படிங்கிறத இப்போ பயன்படுத்தலை, ஆ இ தான் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா? இப்போ சுற்றெழுத்துக்களில் என்னென்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சுற்றெழுத்துக்கள்னால் ஒருவரை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து 3 எழுத்துக்கள் இருக்குது. ஆ இ ஊ அப்படிங்கிறது. அதில் ஊ இப்போ பயன்படுத்தலை, ஆ இ அப்படிங்கிறத மட்டும் தான் பயன்படுத்துகிறோம். அப்புறம் அதில் நிறைய வகைகள் இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அகச்சுட்டு அப்படின்னா என்னென்னா, இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அதான் முதலே பார்த்தோம்ல, இவன் அப்படிங்கிறத ஈயை நீக்கிட்டா வன் அப்படி தான் இருக்குது. ஏதாவது பொருள் தருமா? தராது. ஆ அப்படிங்கிறத நீக்கிட்டா வன் அப்படி தான் இருக்குது. ஏதாவது பொருள் தருமா? தராது. ஈ அப்படிங்கிறத நீக்கிட்டா தூ அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். ஏதாவது பொருள் தருமா? தராது. இதில் ஆவை நீக்கிட்டா தூ அப்படின்னு மட்டும் தான் இருக்கும். ஸோ ஏதாவது பொருள் தருமா? தராது. அதனால் அந்த சொற்களில் அந்த சுற்றெழுத்தான ஆ இ அப்படிங்கிறத நீக்கிட்டோம்னா பொருள் தராமல் போயிடும். அதை தான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தில் இருந்து பொருள் தரக்கூடியதான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சுற்றெழுத்துக்கள் சொல்லி உள்ளேயே அகத்தையே இருந்து சுற்றுப்பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே இருந்து பொருள் தர்றது தான் அகத்தே அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ உள்ளேயே இருந்து பொருள் தரக்கூடியது தான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடுத்தது புறச்சுட்டு அப்படிங்கிறது அவ்வானம், இம்மலை, இந்நூல் அப்படிங்கிற சொற்களில் சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொறுத்துரும். சுற்றெழுத்து என்னென்னா ஆ இ அப்படிங்கிறது. இதை நீக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆவை நீக்கிட்டோம் அப்படின்னா வானம் அப்படிங்கிறது தான் இருக்கும். வானம் அப்படிங்கிறது இருக்கும். ஈவை நீக்கிட்டோம்னா மலை அப்படிங்கிறது இருக்கும். ஈயை நீக்கிட்டோம்னா நூல் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா? பொருள் தரும். அதான் புறச்சுட்டு சொல்கிறாங்க. அதாவது சுற்றெழுத்துக்களை நீக்கிட்டாலும் ஏதோ ஒரு பொருள் தருது. பொருள் தரது புறச்சுட்டு. அகத்தே இருந்து பொருள் செஞ்சுன்னா அது அகச்சுட்டு. வெளியிலேருந்து பொருள் செஞ்சுன்னா அது புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து, புறத்தே அப்படிங்கிறது வெளியே. ஓகேவா? இருந்து சுற்றுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அகச்சுட்டு புறச்சுட்டுனா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா என்னென்னு புரிஞ்சா? அகச்சுட்டு அப்படின்னா உள்ளே இருந்து பொருள் தரக்கூடியது அகச்சுட்டு. ஈயா அப்படிங்கிறத நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தரலை அப்படின்னா அது அகச்சுட்டு. பொருள் இதை ஆ இ அப்படிங்கிறத நீக்கிட்டா பொருள் தந்தா அது என்னென்னா புறச்சுட்டு அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து அண்மை சுட்டு, சேமை சுட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்மை சுட்டு அப்படின்னா என்னென்னா பக்கத்தில், அண்மை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க. ஓகேவா? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம்ம அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுகின்றன. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறது தான் அண்மை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சேமைனா தூரத்தில் இருக்கிறத சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இவன் அப்படி சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்கவனை தானே சொல்லுவோம். தூரத்தில் இருந்தோன்னா அவன் அப்படி தான் சொல்லுவோம். அப்படி தானே? இப்போ இந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருந்துச்சுன்னா ஏதோ அங்கே இருக்க அந்த வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். அதுதான் அண்மை சேமைன்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கவங்கள குறியீடு சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொற்கள். ஓகேவா? என்னென்ன பயன்படுத்துகிறோம் பாருங்க. இவன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவன சொல்கிறோம். இவர் அப்படின்னு சொல்கிறோம். இது அப்படின்னு சொல்கிறோம். இவை, இம்மரம், இவ்வீடு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறோம். ஓகேவா? எனவே அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து அப்படிங்கிறது
இதுதான் முக்கியமானது. அண்மை சுட்டோட எழுத்து அப்படிங்கிறது என்னென்னா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அண்மை சுட்டுக்கு வந்து அண்மை சுட்டோட எழுத்து என்னன்னு கேட்டால் ஈன்னு சொல்லணும். இதே சேமி சுட்டோட எழுத்துன்னு கேட்டால் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சேமி சுட்டுக்கு வந்து அப்படிங்கிறது இதை நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும் இல்லையா? பக்கத்தில் இருக்கவங்க எப்படி சொல்லுவோம்? இந்த வீடு, இவன் அப்படின்னு சொல்லுவோம். இதே தூரத்தில் இருக்கவங்க அவன், அவள் அப்படின்னு சொல்லி அவன் அப்படின்னு பேசுவோம். ஓகேவா? அப்போ தான் முதல் சுற்றெழுத்தாக வருது. அதில் வருது. ஸோ அப்போது அண்மை சுட்டுனா வரும், சேமி சுட்டுனா வரும். இப்போ பாருங்கள், அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எல்லாமே இது என்ன சொல்லுவோம்? தூரத்தில் இருக்கவங்கள அவர் சொல்லக்கூடிய சொற்கள். ஓகே, இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காட்டுகின்றன. எனவே இது சேமி சுட்டு எனப்படும். சேமி சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆகும். ஓகேவா? அப்போ சேமி சுட்டோட எழுத்து என்னன்னு கேட்டால் அண்மை சுட்டோட எழுத்துன்னு கேட்டால் ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சுட்டு திரிபு அப்படிங்கிறது பார்க்கணும். சுட்டு திரிபு அப்படின்னா என்னென்னா, அம்மரம், இவ்வீடு ஆகிய புறச்சுட்டுக்கள் இதை வந்து பொறிச்சா அது நீக்கினாலும் பொருள் தரும் இல்லையா? அதனால் இது புறச்சுட்டுக்கள் என்பதை நாம் அறிவோம். இச்சொற்களை அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம அம்மரம், இவ்வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறது கிடையாது. அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடும். அம்மரம், இவ்வீடு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். அப்போ அதை தான் நம்ம வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மரம், இந்த வீடு அப்படிங்கிறத அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம சுட்டு திரிபு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஆகிய சுற்றெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த, இந்த அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் திரிந்து வர்றதுனால அப்படிங்கிற சுற்றெழுத்து தானே திரிந்து வருது. அந்த, இந்த அப்படின்னு திரிந்து நம்ம வழங்குறதுனால அது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வாறு ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த, இந்த திரிந்து சுட்டுப்பொருளை தருவதுதான் சுட்டு திரிபு எனப்படும். புரிஞ்சா? அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் திரிஞ்சு அந்த, இந்த அப்படிங்கிற சுட்டுப்பொருளை தரக்கூடியதான் சுட்டு திரிபு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சுற்றெழுத்துக்கள்னால் என்னென்னு பார்த்தோம். சுற்றெழுத்துக்கள் ஒருவரை சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள். அவன், இவள், அங்கு, இங்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கள, தூரத்தில் இருக்கவங்கள சொல்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது சுற்றெழுத்துக்கள். சுற்றெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. என்னென்ன? ஊ அப்படிங்கிறது. அப்படிங்கிறது இப்போ பயன்படுத்துறதில்லை. அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்துகிறோம். அது அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு பிரிக்கிறாங்க. அகச்சுட்டு அப்படின்னா அகத்தில் இருந்து பொருள் தந்துச்சுன்னா அது அகச்சுட்டு. அதாவது சுற்றெழுத்துக்களை நீக்கினாலும் அது பொருள் தரலை அப்படின்னா அது அகச்சுட்டு. பொருள் தந்தால் அது வந்து புறச்சுட்டு அப்படிங்கிறது. ஓகேவா? பொருள் தரலை, இப்போ சுற்றத்தை நீக்கினாலும் பொருள் தரலைன்னா அகச்சுட்டு, சுற்றத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் அது வந்து புறச்சுட்டு. ஓகேவா? இதில் வந்து நீக்கினாலும் பொருள் தரும், அது வந்து நீக்கினா பொருள் தராது. ஸோ ஓகேவா? அது வந்து இது வந்து புறச்சுட்டு, அது வந்து அகச்சுட்டு. அடுத்து அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதோட எழுத்து வந்து இவன், இவள், இவர், இது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறத சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கு பயன்படுத்தக்கூடியது அண்மை சுட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சேமி சுட்டுனா தூரத்தில் இருக்கவங்க சொல்கிறதுக்கு அவள், அவர், அது, அவள் அப்படின்னு சொல்லி தூரத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க இல்லையா? தூரத்தில் இருக்கவங்களை சொல்கிறதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய எழுத்து என்னன்னா அப்படிங்கிறது. ஓகேவா? வந்து தூரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறது. சேமி சுட்டு, சேமினா தூரம் தானே, தொலைவில் இருக்கிறவங்கள சொல்கிறது. ஓகேவா? அப்போ அருகில் இருக்கிறவங்களுக்கு அண்மை சுட்டு, தொலைவில் இருக்கிறத சொல்கிறதுக்கு சேமி சுட்டு. அடுத்து சுட்டு திரிபுனா என்னென்னு பார்த்தோம். அப்படிங்கிறது திரிந்து மாற்றம் விட்டு அந்த, இந்த அப்படி சொல்லி மாறி அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு அம்மரம், இவ்வீடுன்னு சொல்கிறத எப்படி சொல்கிறோம்? அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அப்படி தெரிந்து வர்றது தான் சுட்டு திரிபு எனப்படும் என்று சொல்கிறாங்க. அப்படி அந்த, இந்தன்னு திரிந்து வரக்கூடியது தான் சுட்டு திரிபு எனப்படும் என்று சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சுற்றெழுத்துக்கள் ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். சுற்றெழுத்துக்களில் அண்மை சுட்டு, சேமி சுட்டு, சுட்டு திரிபு எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இவ்வளோ தான் சுற்றெழுத்துக்கள் ரொம்ப ஈஸியான டாபிக் தான், படிச்சுங்க. ஆல்ரெடி நம்ம சார்பெழுத்துக்கள் எல்லாமே போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க. ஸோ சுற்றெழுத்துக்கள் அடுத்து வினா எழுத்துக்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். ஒவ்வொரு டாப்பிக்காகவே நான் வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்கு சுற்றெழுத்துக்கள் டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு ஓகே இவ்வளோதான் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்காக கொண்டு போகிறேன். சுற்றெழுத்துக்கள் அடுத்து வந்து நம்ம வினா எழுத்துக்கள் அந்த மாதிரி பார்த்துட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.